எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து கற்றாழை பாவிக்கிறதால முகத்தில் ஏற்படுற நன்மையை பற்றி தான் சொல்ல போறேன். என்ன சொன்னாங்க, முகத்தில் ஏற்பட்டிருக்க ஓப்பன் போஸ் இதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த கற்றாழை செய்து இந்த முகங்கள் ஏற்பட்டிருக்க இந்த குழிகள் மாதிரி அந்த சின்ன சின்ன ஓட்டியல் அதை வந்து இந்த கற்றாழை கூடுதலான அளவு குறைக்குது. அப்ப அதனாலதான் நான் எப்படி இந்த கற்றாழையை முகத்துக்கு பாவிக்கிறேன்றதையும் அதே நேரம் எப்படி கன நாளைக்கு பாதுகாப்பாக வச்சு பாவிக்கலாம்ன்றதையும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். இப்ப கற்றாழை ஒன்று வாங்கினோமா இருந்து அடிக்கடி வாங்கி போட வேண்டிய அவசரம் இல்லை. ஒரு கற்றாழை வாங்கினாலே அதை பாவிக்கக்கூடிய மாதிரி தான் நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். வாங்க நான் என்னென்னு பாவிக்கிறேன்ன்றது வீடியோஸ்ல காட்டுறேன். பக்கம் மேல் பக்கம், அதே நேரம் இந்த முள்ளு பக்கம் இதை இப்படியே வெட்டி எடுக்கணும். இப்படியே இந்த மேல் இதை வெட்டி எடுக்கணும். சின்ன சின்ன கோடா போட்டு இந்த ஜெல்லை ஃபுல்லாக வெளியில் எடுக்கணும். இப்படி கீறிட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜெல்லை வெளியில் எடுக்கிறதுக்கு. வெட்டி எடுக்கிறது கஷ்டம், கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுங்க, கையில் வெட்டிடாமல். இதை வந்து இப்போ நான் ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டேன். இது ஒரு 6-7 தரம் கழுவி எடுக்கணும். ஏன்னு சொன்னால் இதில் வந்து அந்த ஒரு மஞ்சள் கலர் இது இருக்கும். அப்போ அது முகத்தில் பட்டிச்சேர்னா முகம் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். முகத்தில் கடிக்கிற தன்மையால் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதில் ஒரு மஞ்சள் தன்மையான ஒரு பிசி ஒரு இது இருக்குது. அப்போ அதை நாங்கள் ஃபுல்லாக கழுவி எடுக்கணும். இப்படி மாதிரி ஒரு 6-7 தரம் கழுவி எடுங்கோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லை நான் ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டேன். இதை வந்து கிரேட்டரில் போட்டு தண்ணி ஒன்றும் விடாமல் அப்படியே அடிச்செடுக்க போகிறேன். இப்போ அடிச்செடுத்துட்டேன். நல்ல ஒரு தண்ணி பதமாக இருக்குது. இதில் வந்து நுரை தன்மையாக இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒரு அரை மணித்தியாலம் அப்படி மாதிரி வைப்பீங்களா இருந்தால் அந்த நுரை எல்லாமே போயிடும். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரே எடுத்தீங்கன்னா சரி. நான் இது ஃபுல்லாக வந்து நிரப்பிட்டேன். இதை வந்து இப்போ டீப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களுக்கு இதாக வந்துட்டுது. இது 4-5 மாதத்துக்கு மேலே பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் வந்து எப்படி செய்யணும்னு செய்து காட்டுறேன் பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் தான் செய்திருக்கேன். அந்த பெரிய கற்றாழையில் வந்து பாதி கற்றாழை வேறு தேவைக்கு எடுத்துட்டேன். நான் அதனால கொஞ்சம் தான் செய்தேன். இதில் வந்து ஒரு கட்டியை எடுத்து நான் செய்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு கட்டியை எடுத்து இப்படியே நீங்கள் மசாஜ் செய்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் வந்து டைம் செலவழித்து செய்யணுன்றதே இல்லை. சமைக்கும் பொழுதே நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து போட்டு இதில் ஒரு கட்டி எடுத்து முதுகு பூசி போட்டு நின்று சமைச்சிங்களேன் அந்த சமையலும் முடிஞ்சிடும். அதே நேரம் முகத்துக்கு ஒரு பிரயோசனமாக போயிடும். ஓகே, இந்த இது வந்து நல்ல பிரயோசனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.